ஒரு டீமே புயல் தேடி வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணு அங்க உள்ள ஒரு பெல் அடிக்கிறா. அந்த பெல் அடிச்ச உடனே தரையெல்லாம் அதிருது. சவுண்ட்ல தரையில மணலாம் அதிர்ந்து ஒரு இமேஜ் உருவாகுது. அந்த சவுண்ட் குறையும் போது அங்குள்ள மணலாம் சேர்ந்து ஒரு பாக்ஸே தூக்கிடுதுங்க. இப்ப அந்த ரவுண்டா இருக்கிறத பார்த்து லைட்டா தள்ளுறா. உடனே நகர்ந்துருது. அந்த ரவுண்டா தள்ள பிறகு அது கடையில வித்தியாசமா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணா இவங்களுக்கு ஒரு பாதை கிடைக்குது. அது வழியா உள்ள போறாங்க. அங்குள்ள செவுத்துல நிறைய வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழுவும் கிடைக்கல. இதுக்கடுத்து எங்க போறதுன்னு கூட தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கோழி கொண்டு கிடைக்குது. இப்ப அந்த கோழியை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓபன் பண்ணிடுறா. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ரூமா இருக்கு. வேற எதுவும் அவங்க கண்ணுக்கு படல. அவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எந்த வழியும் தெரியல. இதுக்கடுத்து ஒரு குழி மாதிரி போகுது. இப்ப கீழே இறங்குனா என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மேல ஒரு லாக்கர் இருந்துல அதே மாதிரி இங்க ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க. இவனும் அந்த லைட்டை திருப்பின உடனே செவுத்துல மறைஞ்ச அந்த படிக்கட்டுலாம் வெளியே வருது. கொஞ்ச நேரத்துல எல்லா படிக்கட்டும் வெளியே வந்து கீழே போறதுக்கு வழி காட்டுது. இப்ப இவங்க எல்லாரும் கீழே போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா மறுபடியும் ஒரு ஹோல் இருக்கு. அந்த ஹோல் பக்கத்துல போய் எல்லாரும் நின்ன உடனே 8 பிரிவா பிரியுது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படிக்கட்டு கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு படிக்கட்டு வழியா இறங்கி கீழே போறாங்க. கடைசி அவங்க தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் போதையில ஒரு 1/2 லிட்டர் தண்ணியா இருக்கும். இதை தேடி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்னு ஒருத்தன் புலம்புறான். அங்க இருந்து பொண்ணு இந்த தண்ணில ஏதோ மருமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. உடனே அவன் ஜாக்கர் ஒருத்தன் தண்ணி எடுத்து குடிக்க சொல்றான். நான் 1 வருஷம் சோதிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜாக் முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே துப்பாக்கி எடுத்து கையில சூட் பண்ணிடுறான். இப்ப எனக்கு வேற வழி இல்ல, அதை குடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இவன் ப்ளீடிங் அதிகமா போயிட்டு இருக்கு. இவன் உள்ள எதுவும் தண்ணி தொட்ட உடனே தண்ணி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு கொலை மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவன் ரத்த தண்ணில பட்ட உடனே அந்த தண்ணி இவனை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவனும் அந்த தண்ணியும் கனெக்ட் ஆயிடுறாங்க. தண்ணி இந்த குண்டடி படத்தை குணப்படுத்திடுது. திடீர்னு பார்த்தா அவன் உடம்பு சாக்கடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆகுது. இப்ப அவன் உடம்புக்குள்ள ஏதோ சக்தி பூந்த மாதிரி இருக்குது. இப்ப உடனே புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி இவனுக்கு அதிகப்படியா சக்தி கொடுத்துருக்குன்னு. பார்த்த உடனே அவனை இவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா துப்பாக்கி சுட்டு பாக்குறான். ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது.